ஹாய் ஹலோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது உப்பு வத்தல். உப்பு வத்தல்னால் இந்த மிளகாயோட உப்பு வத்தல் எப்படி போடுறதுன்னு பார்ப்போம். அந்த காலத்தில் எப்போவுமே இந்த மிளகா தோட்டத்தில் வந்து மிளகாய வத்தலுக்காக வேண்டி பாலுக்கு போட்டு எல்லாம் வத்தலுக்காண்டி பறித்து வத்தல் போட்டதுக்கு பின்னாடி அந்த செடியெல்லாம் கடைசியில் செடி ஓஞ்சி போயிடும். ஓஞ்சி போனதுக்கு பின்னாடி அந்த ஒரு மிளகா சிறுசாக இருக்கும், ஒரு மிளகா பெருசாக இருக்கும், ஒன்று கோணலாக இருக்கும், ஒன்று குட்டையாக இருக்கும், ஒன்று நெட்டையாக இருக்கும். அந்த மாதிரி காய்கள்லாம் கடைசியில் எல்லா செடியில் இருக்கிற காயெல்லாம் எல்லாம் பறிச்சுட்டு செடியை பிடுங்கி போட்டுருவாங்க. அந்த காயத்தான் நம்ம உப்பு வத்தல் போடுவாங்க. அந்த காயத்தை இந்த மாதிரி மிளகாயை உப்பு வத்தல் போடுவாங்க. அப்போ வந்து இது உப்பு வத்தல், மிளகாயோட உப்பு வத்தல் வேறு, மோர் வத்தல் வேறு. மோர் வத்தல் போடணுன்னா இந்த மாதிரி பெரிய பெரிய மிளகாயாக இருக்கணும். இந்த மாதிரி பெரிய பெரிய மிளகாயாக இருக்கணும். இதில் வந்து தொலை போட்டு மோர் குடிக்க வைக்கணும். மோர் உப்பு குடிக்க வைக்கணும். அதுதான் மோர் வத்தல். அது வேறு ஒரு வீடியோவில் சொல்கிறேன். இது வந்து இந்த மிளகா வந்து இது உப்பு வத்தலுக்காண்டி தான் இந்த மிளகா. இது வந்து 10 ரூபாய்க்கு நான் கேட்டேன். 10 ரூபாய்க்கு இவ்வளோ வத்தல் கொடுத்துட்டாங்க. ப்ளஸ் என் மகனும் இதே மாதிரி காய் வாங்கிட்டு மிளகா வாங்கிட்டு வந்துட்டார். அதனால் இவ்வளோ மிளகாய் என்ன செய்ய, ஒரு 2 பேருக்கு சாப்பிட முடியாதுன்றக்காண்டி சரி இதை வத்தல் போடுவோம் டிசைட் பண்ணிட்டு சரி வீடியோ போடுவோம் அப்படின்ட்டு போட்டுட்ருக்கேன். இந்த மாதிரி மிளகாயை நம்ம எடுத்துகிட்டு கழுவி சுத்தம் பண்ணிவிட்டு எப்படி வத்தல் போடுறதுன்னு நான் காமிக்கிறேன். வாங்க வீடியோவுக்கு போகலாம். உப்பு வத்தலுக்கு இந்த மாதிரி மிளகாயை நல்லா கழுவி எடுத்துக்கிட்டு இந்த வடைச்சிட்டி சூடாக்கியிருக்கேன். எனக்கு நிறையா இருந்தால் பெரிய பானையில் வைக்கலாம். எனக்கு கொஞ்சமாக இருக்கிறனால நான் வடைச்சட்டியே போதும்னு எடுத்துக்கிட்டேன். இதில் பாருங்கள் தண்ணி பாருங்கள், கொஞ்சோட தண்ணி ஊற்றி இந்த மிளகாயை போட்டுருவோம். மிளகாயை போட்டு மூடி வச்சுருவோம். ஒரு ஆவி வர்ற வரைக்கும் மூடி வச்சுருவோம். இப்போது இந்த மாதிரி ஆவி வருது. ஆவி வர்றப்போ நம்ம இதுக்கான வேணுமான உப்பு, மிளகா அதனால் கொஞ்சம் கூடவே உப்பு வரும். இப்படி உப்பு போட்டு கிளறி விட்டுருவோம். பானையை தூக்கி 2 கையில் துணி வச்சுட்டு பானையை தூக்கிட்டு குலுக்கி விடணும். சின்ன கொஞ்சம் காயின்றதுனால நான் வடைச்சட்டிலே செய்கிறேன். வச்சுட்டு மூடி வச்சுருவோம். ஒரு வேக்காடு போட்டோன்னா நம்ம வெயிலில் கொண்டு போடணும். இப்போ பாருங்கள், இது உப்பு தண்ணியை குடிச்சிருச்சு நல்லா. இப்போ நம்ம இதை எடுத்துருவோம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுவோம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு காய போடுவோம். இது இப்படியே சூடாக பண்ணி மாடியில் காய போட்டால் காஞ்சிரும். இது 2-3 நாள் காயணும். இன்றைக்கே முக்கால்வாசி காஞ்சிரும். காய்ஞ்சாலும் நம்ம ஸ்டோர் பண்ணுறதுனால நல்லா காய போடணும். இப்போது இந்த மாதிரி பிளேட்டில் பாருங்கள், ஒரு தண்ணி இல்லாமல் நல்லா தண்ணி குடிச்சிருச்சு. எப்படியோவும் வெயிலில் மாடியில் கொண்டு வச்சுட்டா நல்லா காஞ்சிரும். அப்படி ஒரு 3 நாளைக்கு காய போடணும். எப்படினாலும் ஒரு 3 நாள் காய போடணும். காய போட்டால் தான் நல்லா வங்கஸ் பிடிக்காமல் நல்லா இருக்கும். நல்லா காய போட்டு நல்லா காற்று போடாத இடத்துல டப்பாவில் ஸ்டோர் பண்ணணும். இந்த மாதிரி குறைய காய போட்டுக்கிறதுனால தாம்பாளத்துலேயே நான் போட்டேன். நிறையா போட்டால் அங்கே மாடியிலேயேவும் நம்ம எங்கே போட போகிறோமோ அந்த இடத்துல நல்லா ஈரத்துணி வச்சு 2 வட்டம் நல்லா துடைச்சிட்டு அது காஞ்ச உடனே அப்படி போட்டு விட்டால் நிறையா காய் போடலாம். அவ்வளோதான். இப்படி போட்டு கொண்டு மாடியில் வச்சு நல்லா காஞ்சதுக்கு பின்னாடி நான் காமிக்கிறேன். இந்த மாதிரி நல்லா ஒத்தையாக போட்டுடணும். ரொம்ப குழையவும் கூடாது. நல்லா முத்தாக இப்படி தான் இருக்கணும். இது வந்து நல்லா மோர் சோறு, தயிர் சோறு, பழைய சோறு, சாம்பார் சோறு, பருப்பு சோறுக்கு இந்த காயில் உரப்பு இருக்காது. அதனால் அந்த மிளகாயோட வாடை எண்ணெயில் வறுத்தது நல்லா வாடை நல்லாயிருக்கும். அந்த தண்ணி சோறுக்கெல்லாம் சாப்பிட அவ்வளோ ருசியாக இருக்கும். வேறு எதுவுமே வேண்டாம். 2 மிளகாய் இருந்தால் சோறு சாப்பிட்றலாம். பசிக்கு எங்கே தூரத்துலேருந்து வந்திருக்கோம், பழைய சோறு வீட்டில் இருக்குது, எள்ளி வச்சு 2 வாரத்தை வறுத்துட்டு சாப்பிட்றலாம்.
பாருங்கள், நேற்று மிளகாயை நான் உப்பு வத்தல் போட்டு காய போட்டது இந்த மாதிரி இவ்வளோ வத்தல் வந்திருக்கு. இது 10 ரூபா தான் இது. இந்த மாதிரி நல்லா இந்த பாருங்கள், நல்லா சத்தம் பாருங்கள், இந்த மாதிரி நல்லா காஞ்சி வச்சு இதை நம்ம அப்பப்போ நம்ம வேணுன்றப்போ மோர் சோறு எல்லா சோறு கூடயும் சாதம் கூடயும் சாப்பிட்டு வறுத்துக்கலாம். மொத்தமாக வறுத்தும் நம்ம ஒரு டப்பாவில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறலாம். அதை அப்பப்போ நம்ம வேணுன்றப்போ நம்ம எடுத்து சாப்பிட்டுக்கலாம். எல்லா சாப்பாடு கூடயும் பொழுதன்னைக்கு வறுக்காமல் அப்போ ஒரு டப்பாவில் ஸ்டோர் பண்ணிவிட்டா அப்பப்போ நம்ம எடுத்துக்கிறலாம். இப்போ வந்து நம்ம இந்த மாதிரி வத்தல் வந்து இந்த மாதிரி இப்போ இது வந்து 10 ரூபாய்க்கு வாங்கின காய் தான். நம்ம இப்படி இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணோம்னா 1 கிலோவோ 2 கிலோவோ, 1 கிலோவுக்கும் அந்த வேலை தான், 2 கிலோவுக்கும் அந்த வேலை தான். நல்லா 1 கிலோவோ 2 கிலோவோ வாங்கி இந்த மாதிரி காம்பை ஆஞ்சிட்டு இந்த மாதிரி உப்பு வத்தல் போட்டு இந்த மாதிரி கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டா நம்ம வருஷம் பூரா நமக்கு நல்லா யூஸ் ஆகும். செஞ்சு பாருங்கள். வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Thank you for watching video.